சில சமயங்கள்ல ஒரே ஒருத்தரோட செயல் ஒரு முழு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திடுன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அந்த மாதிரி ஒரு ஆழமான, ஒரு தனிப்பட்ட உறவை பத்தினது தான். ஒரு சாதாரண மனிதர் எப்படி ஒரு குடும்பத்துக்கே ஒரு பெரிய தூணா மாறுறாருங்கிறத பத்தின ஒரு சக்தி வாய்ந்த கதை இது. இந்த ஒரு வரி, ஒரே ஒரு வரி தான். ஆனா இதுக்குள்ளதான் மொத்த கதையோட இதயமும் அடங்கியிருக்கு. மனார் குடும்பத்தின் பாதுகாவலர். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கும்னு. இது சும்மா ஒரு பட்டப்பெயர் இல்லைங்க. இது ஒரு வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்தப்படுற நன்றி. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒருத்தரை பாதுகாவலர்னு சொல்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல. இது ஏதோ சட்டப்படி வர்ற வார்த்தை கிடையாது. இது மரியாதை, அன்பு, நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்னம். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாதுகாவலருங்கிற இந்த வார்த்தை அந்த குடும்பத்தோட சூழ்நிலைய மட்டும் மாத்தல, அவங்களோட முழு எதிர்காலத்தையுமே செதுக்குன ஒருத்தரை குறிக்குது. அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு. எல்லா பெரிய கதைக்குமே ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த உறவுகளும் ரொம்ப எளிமையான, நாம எதிர்பார்க்காத தருணங்கள்ல தான் தொடங்குது. சரி, இந்த உறவோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு, அதோட அஸ்திவாரம் எவ்வளவு வலிமையா போடப்பட்டுச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த ஆழமான உறவு ஒரே நாள்ல உருவானதில்ல. முதல்ல இது ஒரு சாதாரண சந்திப்புல ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது எந்த தயக்கமும் இல்லாம ஒரு உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கு. அதிலிருந்து வளர்ந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பா மாறியிருக்கு. ஓகே, உறவு உருவாச்சு. ஆனா ஒரு உறவோட உண்மையான பலம் எப்ப தெரியும்? கஷ்ட காலத்துல தானே. இப்போ நிஜமான சவால்கள் வந்தப்போ இந்த பிணைப்பு எப்படி சோதிக்கப்பட்டுச்சு, இன்னும் எப்படி வலுவாச்சுன்னு பாப்போம். சொல்றது சுலபம், ஆனா கஷ்டத்துல கூட நிக்கிறது தான் உண்மையான உறவுக்கு அடையாளம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நின்றுப்போம் இல்லையா? அடுத்து என்ன பண்றது, எந்த வழியில போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பம். அதுவும் நம்ம குழந்தைங்களோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த பொறுப்போட பாரம் ரொம்பவே அதிகம். இங்கதான் அவரோட உதவி ரொம்பவே தனித்துவமா தெரியுது. அவர் சும்மா பணத்தை கொடுத்துட்டு போல, முதல்ல அவங்க பிரச்சனைய பொறுமையா காது கொடுத்து கேட்டிருக்காரு. அப்புறம் சரியான ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு. தேவைப்படுற உறுதியான ஆதரவையும் கொடுத்திருக்காரு. கடைசியா அவங்க தன்னம்பிக்கையோட முன்னாடி போறதுக்கு தைரியத்தையும் கொடுத்திருக்காரு. இதுதான் உண்மையான உதவி. ஒரு குளத்துல சின்னதா ஒரு கல்ல போட்டா அலைகள் எப்படி கடைசி வரைக்கும் பரவுதோ அதே மாதிரிதான் ஒருத்தரோட கருணையும். அந்த பாதுகாவலரோட செயல்களோட தாக்கம் இன்னைக்கும் அந்த குடும்பத்துல உணரப்படுது. ஒரு நல்ல செயல் எப்படி தலைமுறை தலைமுறையா வாழுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவரோட உதவி ஏதோ அப்போதைக்கு இருந்த பிரச்சனையை தீர்க்கிற தற்காலிக நிவாரணம் மட்டும் கிடையாது. அது அந்த குடும்பத்தோட பயண பாதையே நிரந்தரமா மாத்தி அமைச்சிருக்கு. சொல்லப்போனா, பசிக்குதுன்னு வந்தவங்களுக்கு மீன் கொடுக்காம மீன் பிடிக்கவே கத்துக் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் இது. அப்போ அந்த உதவியோட விளைவுகள் என்னென்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் அந்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்கு, நிலையான வருமானத்துக்கு ஒரு வழி உருவாகியிருக்கு, நேர்மையா கருணையா எப்படி வாழணும்னு வாழ்நாள் பாடங்கள் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கு. சரி, இது வெறும் வேணுகோபால் சார் மற்றும் மனார் குடும்பத்தோட கதை மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ஒரு கதையிலிருந்து நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு உலகளாவிய பாடம் இருக்கு. ஒரு விதத்துல இது நம்ம எல்லாரோட கதையும் கூட. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே ஒருத்தரை பாதுகாவலர்னு சொல்ல வைக்கிறது எது? அது அவங்க பதவியா, இல்ல பணமா, இல்ல அதுக்கும் மேல வேற ஏதாவது இருக்கா? என்னவா இருக்கும்? இதுக்கு பதில் ரொம்பவே எளிமையானது. பாதுகாவலரா இருக்கிறதுங்கிறது ஒரு தேர்வு, ஒரு முடிவு. மத்தவங்களுக்கு வழிகாட்டணும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு நாம எடுக்கிற ஒரு முடிவு. குறிப்பா அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி நாம அவங்க திறமைய நம்புறது தான் உண்மையான கார்டியன்ஷிப். இறுதியா உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட கேள்வியோட முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பாதுகாவலர்களா இருந்தவங்க யாரு? அதே சமயம் நீங்க யாருக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாவலரா இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம செய்யற ஒரு சின்ன உதவி கூட ஒருத்தரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.